வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதே போல் அரசு கல்வியியல் கல்லூரிகள், ஸோ இந்த பிஎட் காலேஜஸ், அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான தேர்வுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து 2019 அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, நீங்கள் 2019 அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் திரும்பவும் அப்ளை பண்ணணும். பட் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன், ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறதால அதிலிருந்து வந்து எக்ஸம்ஷன்றது கொடுத்துருக்காங்க. The candidates who had already applied and paid the fees earlier in response to the notification 2019 and dated 28/8/2019 and 4/10/2019 have to apply again fresh, but they are exempted from the payment of online application registration fees. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 4000. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 14/3/2024. அப்ளை த்ரூ ஆன்லைன் மோடு பார்த்திங்கன்னா 28/3/2024 வரலாம் அப்ளை பண்ணலாம். 29/4/2024 தான் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் த்ரூ ஆன்லைன் மோடுன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. டென்டேட்டிவாக 4/8/2024 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கரண்ட்டு வேக்கன்சிஸ் வந்து 3921, பிளாக் வேக்கன்சிஸோடு சேர்த்து 4000 வேக்கன்சிஸ்ன்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வேக்கன்சிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதே போல் பிஎட் காலேஜஸ் கன அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ இதில் மெயினாக பிஹெச்டி முடித்தவங்களும், அதே போல் நெட்டு செட்டு குவாலிஃபைடு இருக்கவங்களும் ஸோ இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்குது, அதே போல் இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பைன்ட் ஆகி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த போஸ்டிங்ன்றது நமக்கு போடுவாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் 57 இயர்ஸ் வரலுமே இதற்கு அப்ளை பண்ணலாம். மாஸ்டர்ஸ் டிகிரியில் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணுன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நெட்டு யூஜிசி நெட்டு தேர்வை வந்து எடுத்துருக்கணும், இல்லை பிஹெச்டி இருக்கணும். ஸோ இதுதான் மெயினாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ன்றதுமே தெரிவிச்சிருக்காங்க. மெயினாக நெட்டு ஸ்லெட், அதே போல் பிஹெச்டி இருக்கவங்க இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக சர்டிஃபிகேட்ஸை பொறுத்தவரையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டு பி அப்லோடட் இன் த போர்ட்டல் அலாங் வித் த ஆன்லைன் அப்ளிகேஷன். 10th 12th, அதே போல் யூஜி டிகிரி, இல்லை டிப்ளமா இருந்தால் டிப்ளமா பண்ணணும், இல்லை யூஜி டிகிரி பிஜி டிகிரி, கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னலும் பண்ணணும். அதே போல் எம்ஃபில் டிகிரி. பிஎட் காலேஜஸை பொறுத்தவரையில் பிஎட் டிகிரி கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸு ஆல் செமஸ்டரும், அதே போல் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அதே போல் பிஹெச்டி டிகிரி நெட் ஸ்லெட் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஜிஓ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ பிஎஸ்சிஎம் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வைக்கணுன்றது இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாமினேஷனை பேட்டர்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் 200 மார்க்ஸுக்கு, பேப்பர் 1 100 மார்க்ஸுக்கு. அதில் செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் 50 மார்க்ஸும், descriptive type all units from the respective subjects 50 marks. அதே போல் பேப்பர் 2ல் மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் 50 மார்க்ஸு, டிஸ்கிரிப்டிவ் டைப் 50 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 மார்க்ஸுக்கான எக்ஸாமினேஷன்.
ஸோ இன்டர்வியூ 30 மார்க்கு. ஸோ டோட்டலாக 230 மார்க்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வெப்சைட்டில் டீட்டெயிலாக இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.